அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட் போய்ட்டு வந்தேன், மீன் மார்க்கெட். அங்கே மீனும் வாங்கினோம். வாங்கிட்டு அதோட கொஞ்சம் இறா வாங்கினோம். ரொம்ப பிக் சைஸாக இருந்துச்சு. அந்த இறாவை தான் நீங்கள் இப்போ காமிச்சேன், பார்த்துருப்பீங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் அது கொஞ்சம் ரொம்ப பெருசு சைஸாக இருந்துச்சுன்னா சின்ன சைஸாகவே போடுங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது வாங்கிட்டு அதுதான் இப்போ நான் ஒரு சின்ன கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். அது பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் அந்த இறா. நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதோடைய மண்டையவும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போ மசாலா ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன். பாருங்கள், 1.5 ஸ்பூன் இஞ்சி போட போகிறேன். 1.5 ஸ்பூன், இந்த ஸ்பூன் இட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய மிளகாத்தூள், என்னோடய வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இந்த ஸ்பூன் இட்டு 1.5 ஸ்பூன் போடுறேன். நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். நெக்ஸ்ட்டு பெப்பர் தூள், அதுவும் 1/2 ஸ்பூன் போடுறேன். பெப்பர் தூளும் 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுறேன், பார்த்துக்கணும். உப்புத்தூள் இந்த இறா அதுக்கு திட்டமாக எடுத்து போட்டுக்கோங்க. நான் இந்த ஸ்பூன் இட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அப்புறமா நான் பார்த்துட்டு போட்டுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். லைட்டாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஒரு இறாவாக எடுத்து இதில் போட்டு இப்படி பெரட்டுங்க. பெரட்டிட்டு இப்படி ஓரமாக வச்சுருங்க. ஒரு இறாவாக எடுத்து பெரட்டுங்க. மசாலா சாடுற மாதிரி பெரட்டிட்டு இப்படி வச்சுருங்க. அப்படியே பரட்டி இப்படி வச்சிடணும். இதில் நம்ம கொஞ்சம் லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனும் புழிஞ்சு விடணும். நான் இப்போ கொஞ்சம் புழிஞ்சு விடுறேன். போட்டுட்டோம், பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு லெமன் புழிஞ்சுக்குவோம். அது நம்ம எல்லாத்துலேயும் இப்படி ஆட் பண்ணிடணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த எறா மண்டை இருக்குல்ல, அந்த மசாலாவை இதில் கொஞ்சம் போட்டு இப்படி ஆட் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளோதான். இப்போ எல்லா இறாலையும் ஆட் ஆகிடுச்சு. சரிங்களா? எல்லா இறாவுலையும் ஆட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இது மேலே கொஞ்சம் நான் லெமன் பிழிஞ்சிட்டு பண்ணுறேன். நான் ஒரு 1/4 லெமனில் 1/4 லெமன் வெட்டிட்டு அதில் புளியிறேன் பாருங்கள். புளிஞ்சு விட்டுட்டா அந்த சுருக்குன்னு ஒரு ருசி வருங்க, அது வரும். அதுதான் அந்த லெமன் புளியிறது. ரெண்டு வெங்காயம் நறுக்கிக்கோங்க. இல்லை இப்போ 2 தக்காளி நறுக்கிக்கலாம். 2 தக்காளி சைஸ் நறுக்கிங்க.
இப்போ புரட்டி விடுங்க. இது எதுக்குன்னா நான் வந்து கிரேவி செய்கிறதுக்காக இது. இப்போ அடுப்பு ஆன் பண்ண போகிறேன். அந்த எறா கிரேவி செய்கிறதுக்காக அடுப்பு ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போது 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுருக்கேன். வந்து நல்லா மொரியிருச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த டைமில் வந்து இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 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 ஸ்பூனும் ஒரு அரை ஸ்பூனும் போடும். ஏன்னா அந்த பொரிக்கிறப்ப வர கொஞ்சம் போட்டிருக்கோம் கரெக்டாக. இப்போ வந்து நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். என்னுடைய மொபைல் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு சூடு அதிகமானனால. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் இதுலேயும் போட்டிருக்கேன். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரும். ஆனால் நம்ம அதுக்கு பொரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் போட்டோம், இதுக்கு போடலை. அப்புறம் தக்காளி வந்து நம்ம 2 தக்காளி நறுக்கி வச்சுருந்தாலும் அதையும் போட்டுட்டேன். இதெல்லாம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். பாருங்கள், நல்லா அந்த மசாலாலாம் வெந்துருச்சு பாருங்கள், வெந்துட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த தக்காளியெலாம் இன்னும் கொஞ்சம் மசிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். இந்த டைமில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. மறுபடியும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரம். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தருணத்தில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஒரு அரை டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி அந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடலாம். ரவை கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அதில் லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு நேராக லைட்டாக அப்படி ஒரு இது பண்ணிவிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான் அடுப்பில். பரட்டி விட போகிறேன் பாருங்கள். நீ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. தலை எறாவுடைய தலையெல்லாம் நல்லா பொரிச்சாச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு சாப்பிட்டோன்னா சூப்பர் சாப்பாடு. நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடணும், சரியா? பெசன் சாப்பிடு. ஃப்ரை பண்ண எறா. ஓகே, இதான் உனக்கு சாப்பாடு. சாப்பிடு. பிடிக்குமா உனக்கு? எறா ஹெட்டு
நல்லா ஃப்ரை பண்ணி சவுண்டு கேட்குதா? இந்த எறா சூப்பராக இருக்குது, ஃப்ரை பண்ணது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.